மாளிகைக்கு பெண்ணத்தான் அவளை மாலை எட்டு கொடுக்கத மன்னங்காடி பெரும்பூலேய மாந்திரமய மடியில் வைத்தான் கொண்டார கரகி வாரா அவனு அங்கு வரும்போது ஆண்டவன் மாயாண்டு அம்மாவுக்கு தெரியாம அத்தசமோ நேரம் போல உடல மாயானம் போயிருக்க உடல இல்லாத நேரம் பார்த்து மாந்திரவாதி பெரும்புலேய சுடல காத்த திரவியத்தை சுடல காத்த திரவியத்தை கொள்ளை போட வருவான் சுடல காத்த போட வரான வரக்கூடிய நேரத்தில் என் அப்பன் மாயாண்டி தில்லைவனத்துக்கு போயிருக்காரு. அம்மா மட்டும்தான் இருக்கா. அம்மா ஒத்தைக்கு இருக்காங்க. தலைவாசல்ல வந்து நிக்காமலா அம்மா அதே நேரத்தில் அம்மா பகவதி யாருட்டு பார்த்தா என்ன பொலையன கண்டா மாந்திரவாதிய கண்டா. அம்மா கண்டுட்டா. அப்பா என்னையா எங்க இருந்துடா நீ இங்க வந்து நிக்க? எங்க ஒரு மாதிரி சைஸா சொல்லியப்பா. என் மகன் மாயாண்டி சுடலையாண்டவன் மாயானம் போயிருக்கானே. நடிச்சான் போல போயிருக்கான் பிள்ளை ஒத்தையில. அவன் இல்லாத நேரத்தில் அவன் காத்திருந்த திரவியத்தை எடுக்கலாமா? அப்போ நீ திரவியத்தை எடுக்கும்போது என் மாயாண்டி கண்டாமனா உன்னை மாபூச போட்டுருவானப்பா. தெரியாம இதிய சொடல மகன் கண்டானா உன்னை சொந்த வீட்டு போட்டுருவான்டா. சொந்த வீட்டு போட்டுருவான் பாத்துக்க. எப்படி வந்தியோ நீ அப்படியே போயிரு. எப்படி வந்தியோ இடைஞ்ச பண்ணாம போ. சொல்லுத கேளு அப்படின்னு பகவதி சொன்னாள்ல. சரி மாந்திரவாதி அப்படியே திரும்பி போயிடப்படாதா? போயிருக்கலாமா? அவன் இருந்தாலும் அவர் ஆஜி இருக்க விடல. அம்மா என்ன நான் வச்சிருக்கேன் பாரு மாந்திரிகம். அப்ப ஏகப்பட்டு வச்சிருப்பான் டப்பில. உன்னையும் பிடிச்சடப்பேன், உன் மவனையும் பிடிச்சடப்பம்மா. ஆமா உன்னையும் பிடிச்சிருவோம், ஃபேமிலியே பிடிச்சிருவோமுங்க. அப்பேற்பட்ட மாந்திர சக்தி என்கிட்ட தான் இருக்கு. அம்மா பூரா அங்க உள்ள அடக்கி வச்சிருக்கான் என்று மாந்திரவாதி மைச்சுமலை எடுத்தா. சரி அம்மா பகவதிக்கு 21 விலங்க மாட்டிட்டான். ஆமா அவன் நெத்தில ஒரு பொட்டை வச்சுட்டான். விலங்க போட்டு போட்டு போட்டான். கதவை எழுத்து பூட்டிட்டான். ஆமா பூரா கையை தான் காட்டுதான், வாயை திறக்க முடியல. சொடல காத்திருந்த திரவியத்தை சண்டாள பாவி 7 பொது மாட்டுல 7 பொதிய அள்ளி வச்சுட்டான். சண்டாள பாவி பொது மாட்டு அப்படியே பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி ஆத்தலாம் வாரான். வெள்ளி விடியும் போது ஆமையா விடிய கால நேரத்தில் என் ஆண்டவன் மாயான போன புள்ள வாய் வினமும் பை வினமுமா வராரு. பகவதி அம்மா வாசலுக்கு வரும்போது வரபோது அடைச்ச கதவு திறக்கல. அம்மாவும் பேசல, அம்மாளும் வாயை திறக்கல. சுடலை ஆண்டவனுக்கு கோபம் வந்து அப்பன் மாயாண்டி சுடுகாட்டு சாம்பல் எடுத்து சுண்டிட்டான். அடைச்ச கதவு திறக்கிறது. அம்மாவுக்கு போட்டு இருந்த 21 விலங்கெல்லாம் தெரிக்கு இளையனமா தெரிச்சு போது. திரவியத்தை கண்டார் மாயாண்டி. திரவியத்தை காங்கல. ஏ அம்மா பகவதி அடியன் இல்லாத நேரத்தில் நான் காத்திருந்த திரவியத்தை களவாண்டு போனது யாரு? எந்த கல்வன் விவரமா சொல்லையா? யாரு அவன்? யாரா இருந்தாலும் அவனை கருவறுத்துவார் அம்மா. யாரா இருந்தாலும் விட மாட்டேன் பாத்துக்கா. ஆண்டவன் மாயாண்டி கேட்ட போது
அம்மையான பகவதி அம்மா சொல்றா, என்னையா சொன்னா? என் மகனே மாயாண்டி, என் மகன் மாயாண்டி, என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளே, மலையாள தேசத்தில மலையாள தேசத்திலே மந்திரவாதி பெரும்புலையல் ஆந்திரவாதி விருத நாடியா அவனுடைய மகளான அவனுடைய மகளான அந்த மாவுசேக்கு பெண்ணத்தானே மாவோதேகி பெண்ணை தானே அப்ப மாலையிட்டு கொடுப்பதற்கு மாலையிட்டு கொடுப்பதற்கு காத்திருந்த திரவியத்தை காத்திருந்த திரவியத்தை காத்திருந்த திரவியத்தை திரவியத்தை அந்த திரவியத்தை களவாண்டு போயிட்டாண்டா போயிட்டாண்டா பகவதியும் சொல்லும் போது பகவானையோ சொல்லும் போது மாயாண்டிக்கு கோபம் வந்து மாயாண்டிக்கு கோபம் வந்து எம்மையம்மா பகவதியே மாயம்மா பகவதியே நான் உடனடியா போறேன் அம்மா உடனடியா போறேன் நம்ம களவாண்ட கல்வனையும் களவாண்ட கல்வனையும் நான் கருவறுத்து வாரேன் அம்மா கருவேறுத்து வாரே நம்மூ இந்த மாயாண்டி சொல்லும் போது மாயாண்டி சொல்லும் போதே மாயாண்டி சொல்லும் போது சொல்லும் போது சொல்லும் போது பகவதியோ யாது சொல்வா யாது சொல்வா மலையங்காலம் போக வேண்டாம் மகனே மாயாண்டி அப்ப மலையாளம் போக வேண்டாம் மகனே மாயாண்டி மாதா சொல்ல தட்டாதப்பா உடல மாயாண்டி போனதெல்லாம் போகட்டுண்டா மகனே மாயாண்டி புத்தி சொல்ல கேள் மகனே உடல மாயாண்டி மந்திரவாதி கண்டான் மாயாண்டி மஜிமிழில் பிடித்தடைப்பா மகனே மாயாண்டி மலையாளம் போனையானா மகனே மாயாண்டி அடுத்து வர போறதில்ல உடல மாயாண்டி போனதெல்லாம் போகட்டுண்டா மகனே மாயாண்டி புத்தி சொல்ல கேள் மகனே உடல மாயாண்டி மலையாளம் போனையானா மகனே மாயாண்டி அந்த மலையாளத்து பெண்கள் அல்ல உடல மாயாண்டி அப்பா உன்னுடைய அழகு கண்டு அழகே காண்டி கையத்தட்டு கூப்பிடுவா மகனே மாயாண்டி உன்னை கணவன் என்று செப்பிடுவா உடல மாயாண்டி அம்மா உன் சொல்லும் போது சொல்லும் போதே ஆண்டவள் மாயாண்டிய மாயா காண்டி இந்த நய பகவதிய பகவதிய யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா மலையாளம் போறேன் அம்மா போரே நம்ம பாக்கி வரம் கொடுக்காவிட்டால் கொடுக்க விட்டாவியா வல்லையத்தால் குத்திடுவேன் தேடுவே
எனக்கு வரம் தரலையான தடியால அடிப்பேனம்மா தடியால அடிப்பேனம்மா வரம் தரலையானா தரலையா பொந்தடியால் அடிப்பேனம்மா பொந்தடியால் அடிப்பேனம்மா அடிப்பேனா ஆண்டவள் மாயாண்டு சொல்லும் போதும் அம்மையா அம்மையா அம்மையான பகவதே சுடல மகன் கோபத்தை கண்டு கண்டு பாத்தி வரம் கொடுத்தாள் வழி அனுப்பி விடை கொடுத்தா மணியை பார்த்தா வழி அனுப்பி வைத்தா என் ஆண்டவன் எங்க வராரு தெரியுமா எங்க வாராரு மங்கை பகவதி வாசல்லை விட்டந்த மாயன் சுடல தெய்வம் மாயன் சுடல தெய்வம் மங்கை பகவதி வாசலை விட்டங்க மாயன் சுடல தெய்வம் மாயசொருவம்மாய் வேசங்கள் மாற்றிய மாயசொருவம்மாய் வேசங்கள் மாற்றிய மதுவேதாந்தானே கொண்டாயே மாயன் சுடல தெய்வம் காசு காடை தோறும் காசுகள் வாங்கிய கல்லுளுக்கு தனை போ ஆசை கடை தோறும் தோதைகள் வாங்கிய ஆசை கடை தோறும் தோதைகள் வாங்கிய அவண்ட கிழவனை போ கல்லுளி சித்தனை போய் தோசைகள் வாங்கிய தோசைகள் வாங்கிய அவண்ட கிழவனை தக்கிட தோமன தோளில் கூட வைத்தோ பகமூலையன் வளவதிலே சென்று பகமூலையன் வளவதிலே வந்து ஒளி செய்ய போறாரே ஆமா
மூணல் ஊரில் ஆண்டவன் மாயாண்டி அவர் கண்ணபுத்தில் மருந்து வைத்தார் கருநாகத்த வரவழைத்தார் மண்ணு புத்தில் மருந்து வைத்தார் மலம்பாம்ப வரவழைத்தார் நம்ம ஆண்டவன் மாயாண்டி மகுடி குழல் கையில எடுத்து மாயாண்டி ஊதும் போது மாயாண்டிக்கு முன்னாலே மலையில் உள்ள பாம்பு எல்லாம் அணிவகுத்து வருகுதையோ மாயாண்டி சுடல ஐயா அத்தனை பாம்பையும் தள்ளி வீட்டு ஒரு நல்ல பாம்ப கைபூடித்தான் பல்ல கக்க சொல்லி சூரங்குடி கிளம்ப எடுத்தார் அவர் சொந்தத்தில் கூட செய்தார் கூடக்குள்ள அடைப்பார மாயாண்டி சுடல ஐயா மலையாள தேசத்தில் என்ன என்ன மாயாண்டு வலையனோட வளவதில பாம்பாட்டம் பாட்டமான பார்க்க வருவாமாவு சேக்கி வர வர மாயாண்டி மனதில் எண்ணி வலையனோட வளவதில 4 திருவதிலும் நாலு கம்போ நட்டுவார நடுத்தருவில் ஓடி வந்து ஒன்னு கம்போ நட்டுவார பூவை கொண்டு சூடுவார ஆண்டவன் மாயாண்டி பாவசைக்கு வீட்டு பார்க்கும் பாம்பாட்டம் போட போறாரு கூடக்குள்ள இருந்த நல்ல பாம்பை கையில எடுத்து 1000 பேர் கூட்டத்துக்கு முன்னால சுடலை ஆண்டவன் நல்ல பாம்பை ஆட விட்டு அந்த மகுடி குடலை கையில எடுத்த மாயாண்டி அப்படியா என்ன நாட்டுலயும் நல்ல நாடு 1000 பேர் கூட்டத்தில நல்ல பாம்பு ஆட விட்டு மகுடி குழல் கையில் எடுத்து மாயாண்டி ஊதுவார மாயாண்டி ஊதுவார Amen.
பெயர் வைத்ததாரு பாம்பே பாதளத்தில் கூடி போகும் பாம்பே நாகப்பாம்பே பாடி பாடி நின்று ஆடுவாம்பே முட்டையுமிட்டு ஆவூரங்காட்டுக்குள்ள கொஞ்சி பொறித்து குஞ்சிக்கு இறை தேடி போனவான் நல்லவான் குழைந்து குழைந்து விளையாடுவான் பாம்பே பாம்பே ஜீவனுக்கு குண்டலமா குத்தமற்ற ஜீவனுக்கு குறுந்திருமாலுக்கு கூடலமானாய் கட்டை கூழல் பார்வதிக்கு கங்கணமனா கங்கணமா கர்வமல் நின்று விளையாடுவாம்பே பாம்பே பாம்பே உள்ள பாம்பே குளியதில்ல மண்ணை எடுத்து உளுந்த பொழுது எல்லாம் பாய்த்த போயவன மனைந்த பாண்டோ பாண்டோ வரவட்டு காகாதென்று ஆடுவாம்பே இளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே வளர்ச்சி மாறும் ஆமாண்டு சித்தனுக்கு பணமும் காசும் போடுவார 1000 பேர் கூட்டத்தில் அண்ணாந்து பார்வார ஆண்டவன் யாரை பார்த்தார் தெரியுமா? யாரை பார்க்கின்றார்? கொலையன் மகளான மாவுகைக்கு பாம்பாட்டம் பார்க்க வந்திருக்காள வரவில்லையா? ஆமா சுவாமியா. ஓரத்துல உட்கார்ந்து உறங்கிக்கிட்டு இருக்காளா? ஆண்டவன் மாயாண்டி பார்க்கும் போது அவளுடைய அரண்மனையில் 7வது மேடை மேல 8 பெண்களோடு பாம்பாட்டம் பார்க்காளே பாம்பாட்டம் பார்க்கும் மாவுசைக்கு பெண்ணானவளை என் ஆண்டவன் மாயாண்டி கண்ணால கண்டிட்டார். ஆகா என்ன நாம வந்த மாவுசைக்கு எங்கெல்லாம் நிக்கா? எப்ப அங்கதான் உட்கார்ந்துருக்காளுக்கு. அப்ப மாமாட்டம் ஆட்டம் ஆனா பார்க்க வர மாட்டாளே.
அவளை நேருக்கு நேர் பார்க்க வேண்டுமானார் நேருக்கு நேரு பார்த்தா தான் பேச முடியும். அதுக்கு ஒரே ஒரு சொருபை எடுக்கணும். என்ன என்ன இடத்த போட்டுதான் அவரு இடத்த போட்டுதான் ஆண்டு பண்டாரம் போல வடிவம் கொண்டு ஆமையா ஆமையா அவளுடைய அரமனையில பிச்சை கேட்டு போனமானா பிச்சை கேட்டு போனமானா கண்டிப்பா எப்படியும் பிச்சையானது போட வருவாளே, எப்படியாவது வருவாளே. அவளை கண்ணால காண்கலாம், கண்டிப்பா பேசலாம். கண்ணால கண்டு காதால பேசலாம். இந்த ஆண்டவள் மாயா ஆண்டு சுடலை ஆண்டவள் சுடல சுடல ஆண்டு பண்டாரத்தை போல வடிவத்தை எடுக்கிறார் அல்லவா, அல்லவா. கலைய மொட்டை தான் அடித்தார், உத்து ராட்ச மாலை போட்டார், காவி வேட்டி யோக வேஷ்டி கக்கப்பழம் கவுண்டல்லம்மா ஓல பாயம் கையறியில திருவோடா தாண்டி போல வடிவம் கொண்டு வருவாரா களவம் போல துவண்டதோரு களவம் போல சொல்லுமில்ல சொல்லுமில்ல பக்கப்படுத்த களவன் போல தோலுக்கும் நரம்புக்குமே தொந்தோமில்ல களவம் போல பண்டாரம் போல் வடிவம் கொண்டு பகவான் சரியான பண்டார கிழவன், நல்ல ஜைஜா உள்ள கிழவரே. தவங்கி தவங்கி தள்ளாடி தள்ளாடி மாவுஜக்கி வாதலுக்கு வந்து முன்னால நிற்கிறார். அம்மா வீட்டு முன்னாடி நிக்காரு அந்த பண்டார கிழவன். என்ன அந்த அம்மாவுடைய பேரை சொல்லியே பிச்சை கேட்கிறாரு. அப்ப முன்ன பின்ன பழகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் மாவுசைக்குன்னு தெரியுமில்லையா. ஓஹோ, அப்ப முன்னாடி நம்பர் வாங்கிட்டாருக்கு. ஆளில்லை போலவே அங்கங்கும் அருநடி பாதத்தை காணாத அண்ணாம்போடம்மா ஏ அம்மா மவுதகி பயர் பாதி கும்பி கோதி போல துடி கையிலாடி ஓடி சூடு எனக்கு அண்ணாம்போடம்மா அம்மம்மா அருணடி பாதத்தை காணாத மாவிக்கு அண்ணன் போடம்மா அம்மா மாவியதைக்கு வயர் பதி கும்பி குதி உடல் துடுக்கு வெயில் அடி கண்ணு கட்டுது கதை அடைக்கு வந்து அண்ணன் போடம்மா மாவிஜகி அரணம் போடம்மா அண்ணன் போடம் மாவிஜகி அரணம் போடம்மா போலவே தயங்கை மயங்கை செவனடு பாதத்தை காணாத ஆண்டிக்கு அண்ணாம்போடம்மா ஏ அம்மா பயர் பாதி கும்பி கோதி பொலதுடி வெயிலாடி கொடி சூடு தண்ணீந்தாவி எனக்கு அண்ணாம்போடம்மா அம்மம்மா பிச்சை போடம்மா போலவே அங்கங்கொந்தடினே அருணடி பாதத்தை பாவிக்கு அண்ணன் போடம்மா மாவியதைக்கு வயர் பதிக்கு கும்பி கொதிக்கு உடல் துடிக்கு வெயில் அடி கண்ணு கட்டுது காது அடைக்கு வந்து அண்ணன் போடம்மா அம்மா பிச்சை போடம்மா அண்ணன் போடம்மா மாவியதைக்கு அரணம் போடம்மா
முருகமானம் மனமுறிந்து தொடர்ந்து முக்கண்ணன் பாதத்தை காணாத ஆண்டிக்கு அண்ணாம்போடம்மா ஏ அம்மா அவன் யஜகி வயர் பாஜகி கும்பி கோதிக்கு கொலா தோடிக்கு வெயிலாடிக்கு கொடி சூடுது தண்ணிந்தாவிக்கு எனக்கு அண்ணாம்போடம்மா அம்மம்மா பிச்சை போடம்மா முருகே தவங்க முக்கண பாதத்தை அண்ணன் போடம்மா அம்மா மவையதகே வயர் பஜகே கும்பே உடல் நுடுகே வெயில் அடகே கண்ணை கண்டதே கதை அடகே வந்து போடமா போடம்மா அம்மா பிச்சை போடம்மா அருமம் மகமாவு ஆண்டுக்கு பிச்சை போட தேனோந்து நம்மாவை கொலைய மக கையில எடுத்து தல வாசலுக்கு வருவாளா ஆண்டவன் மாயாண்டி சுடலை மாவுக்கு பெண்ணானவள் வரும் பொழுது சன்னலட்டி பார்த்தார் சுடலை அவளுடைய சருக சேலையை கண்ணால கண்டா கண்டே மகளே மாவுஜைக்கு அம்மா மாவுஜைக்கு சருக சேலை இப்படின்னு சொன்னா இப்படி என்று சொன்னா உன்னுடைய தன்னழகு எப்படியோ அம்மா எப்படியோ என்று ஆண்டவன் மனமதில எண்ணிக்கொண்டு அந்த மாவுஜைக்கு வர அவன் முன்வாசல் வந்தாளனா வாசல் போவாரா என்ன அங்கு மலைவான ஆண்டவன் பண்டாரோ அரும மங்க மாவுசக்கி தாய கிழவா அன்னங்கட்டு வந்த தாத்தா மங்கு மலையெல்லாம தாத்தா இன்னும் முன்னும் போவல்லாமா திருவாட்டை யாந்து தாத்தா யாந்து பிச்சை வாங்கு தாத்தா மாவுசக்கி சொல்லும் மாவுசக்கி சொல்லும் மாயாண்டியாரு சொல்வார் இந்த குளிச்சது மஞ்ச குளிச்சது கிழவனுக்கோ பொழுது சாய குளிச்சு வந்ததோ கிழவனுக்கோ பொழுது சாய குளிச்சு வந்ததோ இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ செணுக்கு மட்டதோ இந்த கிழவனுக்கோ மட்டதோ செணுக்கு மட்டதோ இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கு செந்தூருக்கு பொட்டு வச்சதோ இந்த கிழவனுக்கோ சேம்பு மட்டது செணுக்கு மட்டதோ இந்த கிழவனுக்கோ இந்த யாழை கிழவனுக்கோ இந்த இடுப்பி கிழவனுக்கோ
செந்தூருக்கு பொட்டு வச்சது இந்த கிழவனுக்கு சீப்பு மிட்டு சீனுக்கு மிட்டு இந்த கிழவனுக்கு இந்த கிழவனுக்கு அந்த கிழவனுக்கு ஆறுமுக கிழவனுக்கு மாலையிட்டு மனம் முடிப்பதோ இந்த கிழவனுக்கு மாலையிட்டு மனம் முடிப்பதோ இந்த கிழவனுக்கு இந்த கிழவனுக்கு नारज बोझे भंडारो ताड़ी नारज बोझे भंडारो लड्ड भंडारो ताली आसयोड़ा भंडारो भंडारो ऐसेयल्ला नरज बोझे भंडारो लड्ड भंडारो वीट करिते वैदाना भंडारो भंडारो वीट करिते वैदाना भंडारो भंडारो बड़मु मजे भंडारो बड़मु मजे आंडी भंडारो कुमरी बंड ननगलमा भंडारो भंडारो अळुत बड़मु मजे भंडारो कलट भंडारो पकतल वच्ची नाळवा भंडारा कलंजी बोन बड़मु मजे भंडारो आंडी भंडारा मुक्कल वच्ची नाळवा भंडारो आडुवम्म वावांगे वीडुवम्म आडुवन्न वावांगे वीडुवन्न வாங்கே வீடு ஒண்ணு போவாங்க இல்ல போறகாலம் பண்டாரோ பண்டாரா பண்டாரோ பண்டாரா ஆசையோடா பண்டாரா ஆசையோடா भंडारो 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 சொல்லும் போது மாதொண்டுக்கு கோபம் வந்து தாடி பெண்ணு மாவு உங்கள் அப்பா மந்திர சுடலையுட தந்திர இன்னும் 8 நாளுக்குள்ளே என்னதான் நடக்கு இருந்து மில்ல பாரு மாவு எங்கீனமானே மாயாண்டி சபதம் போட்டா மாவுக்கு வீட்டை விட்டு மாயாண்டி வெளியே வார மறுவெள்ளி கிழமை அத்த சோம நேரம் மாவுசைக்கு அரமனைக்கு மாயாண்டி வருவார் பள்ளி போல வடிவம் கொண்டு 2வது அறைகடன் ஒரு பாச்சா போல வடிவம் கொண்டு 3வது அறைகடன் வெளி போல வடிவம் கொண்டு 4வது அறைகடன் தான் சித்தெரும்பு வடிவம் கொண்டு சீனி புட்ட திறப்பார் 7வது அறையது வலயமகமாவது என வரிவிதியும் தெரியாம சாரு உண்ட மயக்கத்தா சபரு மஞ்ச கட்டுல சயனம் அது செய்வாள அஞ்சண்ண மெத்தையில பைங்கிள்ளியால் தூங்குவா காலுக்கு ஒரு தலைவாணி தலைக்கு ஒரு தலைவாணி மாவுசைக்கு தூங்குவா மாவுசைக்கு பக்கத்தில் மாயாண்டி சுடலாயோ சுடர் ஒளிவில் பிறந்த புள்ளை சுடலையான மாயா மாவு
மாவுசைக்கு பக்கத்தில் மாயாண்டி வருவார் அவளுடைய பக்கத்தில் எலும்பி சம்பளத்தை போல மாயாண்டி வடிவங்க மாவுசைக்கு மார்பிலை மாயாண்டி போய் உருளும் போலையன் மகமாவுசை கதறித்தான் வழிவார் சுடலை என்று தெரியாமே ராஜகனியோ என்று சொல்லி மாவுசைக்கு கையிலடு வலது கண்ணம் வைக்கும் போது அவை இடது கண்ணம் முத்தமிட்டா இடது கண்ணம் வைக்கும் போது வலது கண்ணம் முத்தமிட்டா மாவுசைக்கு கண்ணத்தில மாயாண்டி முத்தமிட்டா எலுமிச்சங்கானிய போல இருந்ததொரு மாயாண்டி சொரூபத்தை மாத்துவார் 18 நாளா தூக்கம் இல்லைன்னா என்னையா செய்ய முடியும்? எப்படி இருக்கும் ஐயா? பணம் அள்ளி கொட்டுது ஐயா. இருக்க முடியாம ஒருத்தர் திண்டாடுதாரு ஐயா. என்ன சுவாமியா, ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல போய் அள்ளிட்டு வராரு. எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா எந்த பக்கத்து மாயாண்டி சுடராய் 21 வயது போல இளராஜா மாப்பிள்ளை மாயாண்டி வடிவங்க பக்கத்துல மாயாண்டி இருக்கும் போதும் மாவுசைக்கு கண்டுட்டார் சுடலையுடைய அழகை கண்டு சுடல சொன்ன சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நிக்காளே மாவுசைக்கு வெண்ணத்தானே மாயாண்டி சுடலாய் மாலையிட்ட மன்னன் போல மாறி மாறி கற்பழி அன்பூருக மனமுரு ஆசை வெள்ளம் கரைபுரள் கொலை அன்பற்ற மகளத்தானே கொல்லாத மாயாண்டி கருவ ஊருவழி கன்னி பெண்ண சிறையளி உருவத்தாங்கருவழி உத்தமிய சிறையளி அவள மாறி மாறி கற்பழித்த மாயாண்டி சுடலாய் மாவுசைக்கு விட்டு வெளியம்பள்ள போறா வெள்ளி வீடிந்திடும் வலைய மகம் மாவுசை அன்று மாதம் குளிமாறன் அடுத்த மாதம் கர்ப்பமான ஏழரைக்கும் கீழரை 8 மாத கர்ப்பத்தோடு 8 மாத மாவுசைக்கு பழைய மக கர்ப்பத்தோடு அரண்மனையில் இருக்கும் போது மலையங்கால தேசத்தில என்னென்ன 12 வருட காலம் வந்ததாலே காலத்து ஊரச்சர் இட்டு விட்டு பழியமாறோ விட்டு வேலை வட்டிக்கு பணமும் வாங்கி வாழ மாசல் செய்தார். வட்டி பணம் கொடுக்க வேண்டும் வாழ கொல தள்ளும் ஆண்டவல்லமாயா வாழவள தோட்டத்தை அழித்தாரே மாயா பழைய மக்கள் குறவரல்ல பழைய நூட வீடு போய் என்ன மாந்திரவாதி அண்ணா மாந்திரவாதி எங்களுக்கு ஊரு வந்து யாலத்து ஊரு நாங்க 8 வீட்டு பழியமாறு அண்ணா வட்டிக்கு பணம் வாங்கி காக்காச்சி மலை விலையில வாழை தோட்டம் போட்டு இருந்த அண்ணா வாழை கொலை தள்ளும் பருவத்தில் வாழை விளையெல்லாம் அழிஞ்சு போச்சு. வாழை விளைய அழித்தது யாருன்னு தெரியணும். இந்த பழைய மக்கள் சொல்லும் போது மாந்திரவாதி மையோட்டம் போட்டு பார்க்கும் போது
அவனுடைய மையோட்டத்துல மாயாண்டி வந்து நிக்காரு. ஆனா எந்த ஒரு மாயாண்டின்னு அவனுக்கு தெரியல. ஒரு மாதிரி ஜெயிச்சா நிக்காமல ஐயா, எப்படி தெரியும்? எடகுடி பிராஞ்சரிய சேர்ந்த மாயாண்டியோ, ஆமா ஆமையா, வெங்கடாச்சலபுரத்தை சேர்ந்த மாயாண்டியோ, மாயாண்டியோ சிவலப்பேரி மாயாண்டியோ, ஊர்காட்டு மாயாண்டியோ, ஊய்க்காட்டு மாயாண்டியா, பன்னீர்குளம் மாயாண்டியோ, ஆறுமங்கலத்தானோ, ஆரமங்கல மாயாண்டியா, இல்ல கயத்தாறுல கொலுவு இருக்கிறாரு. யாரு ஹரிகரபுத்திர ஆலயத்துல கொலுவு இருக்கிறாரு இந்த மாயாண்டியோ, இந்த மாயாண்டியோ, இல்ல பாவூர் சத்திரத்து மாயாண்டியோ, மாயாண்டியா, மாயாண்டி பறக்க முழிக்காரு. ஆமா ஆமையா, ஏ அண்ணா என்ன பலியமா ரேக்காளுங்க அண்ணா, அப்பேற்பட்ட மாயா வாழ விளையாடி திரு சுடலைய பிடிப்பதற்கு காக்காச்சி மலவேளை நிலையம் போட்டு கொடுக்கவ, சுடல விட்டு நடத்தவ. அடுத்த வெள்ளிக்கிழமையில் மாயாண்டிக்கு நிலையம் போட்டு ஒரு ஓட்ட அரிசி வை, ஒரு பாடப்பா பாடவ, 61 கோழி முட்டை அவித்து பாடைக்கவ, கருங்கிடாயும் கரியவை சாதம் மேல விளம்பவ, முட்டையோடு முருங்கைக்காய் கத்தரிக்காய் பொரியலோ, 7 படி தயிரோடு வடம்பு படு தீபமாட்டி சாம ஓட்டு கொடுக்க வேணும். கீழே கொண்ட மகளில் 7 பரன்பாட் 7 பலி கொடுக்க வேணும். சூலாடு ஒரு பரணு, சூலு பன்றி ஒரு பரணு, கருங்கிடாய் ஒரு பரணு, கரிஞ்சேவல் ஒரு பரண், வெள்ள பன்றி ஒரு பரண், வெள்ளச்சேவல் ஒரு பரண், 7வது பரணிலை பெருமக்கிடா ஒரு பரண். 7 பலி கொடுத்தால் மாயாண்டிய பிடித்திடல். ஆந்திரவாதி சொல்லும் போல் பழிய மக்க குறவரல் காக்காச்சி மலவேளை நிலையம் போட்டு கொடுக்காரு, நிலையம் போட்டு கொடுக்கா சுடல விட்டு நடத்துவார். அடைத்து பிடிப்பதற்கு மன்னங்காளி பெரும் பூலைய தீட்டு வகம் மருந்தை எல்லாம் வாழ வளையல் வீசும் போது வீசுதையா நாட்டம் அது நாட்டம் அது வருகாமல் ஆந்திரவாதி முன்னாலேயும் உடல மாயாண்டி வந்து நிக்கா சல்லடம்மா குல்லாமா தாமரக்கா மணியழகன மாயாண்டி சுடலை ஆண்டவன் கம்பீரமானிக்க. ஏ மாந்திரவாதி என்ன பிடிக்கத்தான் இவளை யார் பாடா? ஏ மாந்திரவாதி என்ன நீ பிடிக்க வேணுமானா எனக்கு நரபலி ஒண்ணு வேணும்டா. நரபலி கொடுத்த யானை சுடலை நீ கண்டிப்பா பிடிக்கலாண்டா. நரபலி என்றால் நான் சொன்ன அடையாளமா இருக்கணும். ஒருத்திக்கு ஒரு மகளாகவும் இருக்கணும் ஐயா. பல மகளாகவும் இருக்கணும். பல மகளா இருக்கணும். கன்னி பெண்ணாக இருக்கணும் அப்பா. ஆமா ஆமையா. கல்யாணம் ஆகாத பெண்ணா ஒருத்தி இருக்கணும் அப்பா. அவ 8 மாத கர்ப்பமா இருக்கணும்டா. 8 மாத கர்ப்பமா இருக்கணும். தாலி கட்டி கொடுக்காத பெண்ணா இருக்கணும். இருக்கணும். அவ தலைப்புள்ள சூலா இருக்கணும்டா. மாந்திரவாதி
மாந்திரவாதி மாந்திரவாதி அப்பேற்பட்ட ஒரு பெண்ணான் அவளை கொண்டு வந்து சுடலை ஆண்டவனுக்கு நரபலி போட்டு கொடுத்தனா. ஆமா ஆமா கொண்டு வந்து தருவியா? 1000 சொருபத்துல உங்ககிட்ட அரைச்சொருபாகப்படுவேண்டா. ஆமையா ஆமையா. இந்த ஆண்டவன் மாயாண்டு கேட்கும் போது மாந்திரவாதி பறக்க பறக்க முழிக்கான். பறக்க பறக்க முழிக்கத்தான் செய்வான். மாயாண்டு சொடல இப்படி டிஃபரெண்டா கேட்டா எங்க இருந்து கொண்டு எங்க இருந்து பிடிக்க கேட்டாலும் கேட்கியப்பா. அடையாளமா கேட்கப்படாதா? அடையாளமா சொல்லப்படாதா? கொண்டாந்து தருவோம்ல. ஒருத்திக்கு ஒரு மகளா இருக்கணும்னு சொன்னேன். எங்கனையாவது தேடி பிடிச்சு கொண்டு வந்துடுவேன். ஒரு மாதிரி தப்பி பிடிச்சு கொண்டு வந்துடுவேன். இப்ப இன்னும் ஒண்ணு சொன்னிய, கல்யாணமே ஆகாத பெண்ணா இருக்கணும். ஆமா, அவ 8 மாத கர்ப்பமா இருக்குன்னு சொல்றியப்பா. என்னப்பா இது டிஃபரெண்டா இருக்க? கல்யாணம் ஆகாத பெண்ணு 8 மாத கர்ப்பமா இருப்பாளா? அது எங்க போய் பார்க்க? நாட்டுல கல்யாணம் பண்ணி கணவனோடு வாழ்ந்தவளுக்கு நாட்டுல பாதி பேருக்கு பிள்ளைக்காங்கல. அவங்களுக்கு பாதி பேருக்கு குழந்தை இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷனை கூட்டிட்டு கோயில் கோயிலா போற புள்ள வரதுக்கு. ஆமா, எல்லாம் கோயிலா அலைதாக. இந்த நிலைமையில என்ன தாலி கட்டா பெண்ணா இருக்கணும், தலைப்புள்ள சூழல் இருக்குன்னு சொல்லுதியப்பா. உலகத்துல அப்படி ஒரு பெண் கிடைப்பாளா? அப்பேற்பட்ட பெண்ணு கிடைக்காதப்பா. மந்திரவாதி சொல்லும் போது மாயாண்டி சொல்றாரு. என்ன சொன்னா? மந்திரவாதி கேளப்பா, விவரமா கேளப்பா. உனக்கு என்று ஒரு மகா இருக்காளா? அவளை கல்யாணமே ஆகலப்பா. அவளோ 8 மாத கர்ப்பமாவ வீட்டுல இருக்கா. 8 மாத கர்ப்பமா வீட்டுல இருக்கா. மகளான மாவுதக்கி பெண்ணால் அவளை கொண்டு வந்து உடலை ஆண்டவனுக்கு நரபலி போட்டு கொடுப்பா. நரபலி தந்தையானா இந்த மாயாண்டி சொல்லும் போது மாந்திரவாதி கண்ணீரை வடிக்கான். சண்டாள தெய்வமே மாயாண்டி, அரமனைக்கு நீ போனியா? எப்ப வந்த அரும மகளையும் நீ பாத்தியா? பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் டெய்லி. மாயாண்டி கண்ண சொருவதியடா. ஒரு விடிய முடிப்பாம இருக்காங்க. மாயாண்டி, நீ சொன்ன அடையாளம் போல என் மகளான மாவுஜைக்கு 8 மாத கர்ப்பமா இருப்பான்னா ஒரு மகளையும் கொண்டு வந்து கூட்டு போட்டு நான் தாரண்டா. சத்தியத்தை புடி வலகை என்ற மந்திரவாதி பெரும் மூலையும் மகளத்தான் அழைப்பதற்கு அரமனைக்கு வருவானா. வெள்ளிக்கிழமை ஜாமம் போல அரமனைக்கு வந்த பாவி என் மகளை மாவூசைக்கு என்னோடு வந்து இடமா பலவெள்ள தோட்டத்தில் நாமளோட கொலதை வந்தா. மாயாண்டி சுழல கேட்டா உங்களப்ப செலவால் வீட்டுக்கோட நடக்குதம்மா. ஒரு மகளும் வரலையான வீட்டுக்கொட நல்லா இல்ல. மாந்திரவாதி அழைக்கும் போது மாவுசைக்கு காதில் கேட்டு எந்த மாந்திரவாதி உங்க மக மாவுசைக்கு கள்ளமல்ல களமும் அல்ல, கடத்தருவும் போகலப்பா. கள்ளவாளி கற்பழிக்க 8 மாத கற்போம் அம்மா. 8 மாத கற்போம் அப்பா. பல விளக்கு வரலாமா? மாட்டேன் என்று மறுத்துட்டாள. மாவுசைக்கு மறுத்த போத மண்ணாங்காளி பெரும்புலைய எள்ளு போல மைய எடுத்தா. நெத்தியில பொட்டு போட்டா. கொலையமாக மாவுசை மதி இழந்து நிக்காடு. எந்த மாந்திரவாதி
மலவிளக்கி வாரேனப்பா ஆட்டும் என்று சொல்லும் போது சண்டாள மந்திரவாதி யாழு நல்ல பூத தேயோ மந்திரவாதி வரவழைத்தான் மகளத்தான் தூக்க சொல்லி ஆத்துலையும் இறக்குவானா 8 மாத கர்ப்பத்தோடு அவளை கழுவித்தான் குளிப்பாட்டி ஈரச்சேல களையாம அவன் மலவிளக்கி கொண்டு வந்தான் மலவிளக்கி கொண்டு வந்தான் அந்த மாவு ஏகி வெண்ணத்தான் கொண்டு வந்த மன்னங்காளி பெரும்பூலைய பெத்த மகள் மாவு செக்கிய 7வது பரநிலையும் அமையறக்குவான மகளை கொண்டு அவளை மல்லாக்க படுக்க வைத்தார் மந்திரவாதி பெரும்புலைய தலையரண்டா வகுந்தானே பரனோடு கட்டி வைத்தான் கத்தாள நாறு அடுத்தான் மகா பெரங்கையத்தான் கட்டி வைத்தான் கருக்கு நார கையில அடுத்தான் மக கால 2 கட்டுவானா கருக்கு நார மன்னங்காளி பெரும்புலைய மகளன்னும் பாராமல் மாடருக்கும் கத்தியாலே எவாவி மாடருக்கும் கத்தியாலே மக நெஞ்சரண்டா கிருவானா கருவையெல்லாம் மகா 8 மாத கருவையெல்லாம் கையாலையும் எடுப்பானா ஒரு இலையின் மேல அள்ளி வைத்தான் மகா ஈர கொல தாம எடுத்து வைத்தான் இலைக்கு மேல மாயாண்டி கையாதில மந்திரவாதி கொடுப்பானா அம்மா மாயாண்டி கையாதி ஐயா மாயாண்டி கையிலே அந்த மந்திரவாதி கொடுப்பான் பெண்ணானவள் அவள் உயிர் போகும் நேரத்தில்
சண்டாள பாவி மாந்திரவாதி, நீ எல்லாம் எனக்கு ஒரு தகப்பனா, பெத்த மகளன்றும் பாராமல் கவலா கொண்டு வந்து என்ன காட்டில் பலி கொடுத்ததுனால என் கொலையா மாந்திரவாதி, உன் குடும்ப கொலகாத்திரம் வழி வழி வம்சமல்ல எருக்கல குருக்கல முளைக்க கடவுதென்று மாவு சக்கி சாபமிட்டா, மாண்டு மடிந்தால் மரணலோகம் சேர்ந்தா, என்ன இருக்காரு என் அப்பல் மாயாண்டி 6 பரணிலையும் 6 பலிய வாங்கிவிட்டு 7வது பரணில உட்கார்ந்து ஈசன் மகனான மாயாண்டி அவன் 8 மாத்த கருவையெல்லாம் கேப்பம் போட்டார மாயாண்டி மாபூசைக்கு பெண்ணதானே மாபூச போட்ட மாயாண்டி 1000 சொருபத்தில அரைச்சோருவும் அவங்கிட்ட அகப்பட்டாரு. மேலில் பிடித்தடைத்த மாந்திரவாதி எங்க பெரும்பூர் கெட்டு பெட்டிலையோ கெட்டு கெட்டாவது நாளையில கெட்டு பெட்டியோ அன்புதையா மயிற்சி மேலும் உடையுதையா மாயாண்டி சுடலை ஆண்டவ வெளிய வார மாந்திரவாதிய கொண்டு விட்டு பிறவியத்தை எடுத்து கொண்டு பகவதி இடத்திலையா ஒப்படைத்தா. அம்மா அம்மா பகவதிய வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு போரே நம்ம மாயாண்டிய சொல்லி பகவதியாள் இடமா வேண்டிய வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு முண்ட சுவாமியா பேச்சி அம்மா அவர்களையும் அழைத்து கொண்டு கரையும் விட்டு புறவன் பள்ளம் விளக்கு விட்டு மாம்பழ குறையும் விட்டு தமிழ்நாடு வருவார். ஒரு காலத்தில் சீவல பெரிய நகரத்தில மூவாந்தாங்கரையதில உடல முக்கூடல் பதியதில நிலையம் வாங்கி சீவல பெரிய சுடல என்று முதலாவது நிலையோ வாங்கி 6 மங்கலத்தில் ஒரு நிலையோ ஊர்காட்டுலையோ ஒரு நிலையோ தண்ணீர் குளமதில ஒரு நிலையோ கயத்தாறு நகரத்தில அத்தங்கர ஓரத்துல ஒரு நிலையோ கயத்தாறு நகரத்தில மண்டப திருக்கோவில் தன்னதில பசுவ வானுவர்கள் குலமதில அருகர புத்திர ஐயல வாசலில மாயாண்டிய நிலையம் வாங்கி
சுடலை ஆண்டவன் ஆமையா ஐயனுக்கு மெய்யனான அரிகரபுத்திர ஐயனார் ஆலயத்திலே ஐயனாருடைய இந்த வாசலில 21 தேவாதிகள் கொலுவிருக்கு இந்த அரும்பர் ஆலயத்தில் இந்த அரும் பெரும் ஆலயத்தில இருதலம் உண்டனும் என் தாய் வேச்சி அம்மாளும் பேச்சு அம்மாளும் ஆண்டவன் மாயாண்டு சுடலை ஆண்டவனும் ஆண்டவனும் பேசும் தெய்வமாக கொலுவிருந்து வருகிறாரே